சமுதாயத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களை நோக்கிய ஒரு அறைகூவலாக இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, யாராக இருந்து விட்டு போங்கள், எந்த கட்சியாக இருந்து விட்டு போங்கள், எந்த அமைச்சராக எந்த தலைவராக இருந்து விட்டு போங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால், அல்லாஹுவை நம்பியவர்களாக இருந்தால், அல்லாஹுவின் தூதரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், அவர்களுடைய வழிகாட்டல் தான் இந்த உலகின் மிகச்சிறந்த வழிகாட்டலாக இருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக இருந்தால், மேடைக்கு மேடை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நீங்கள் பேசுவது உண்மையும் சத்தியமுமாக இருந்தால், இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லுகிற இஸ்லாமிய தூய்மையான அரசியலை செய்து காட்டுங்கள். அப்படி என்றால் 100% நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை. ஏமாற்றாத அரசியல், வாக்குறுதிக்கு மோசடி செய்யாத அரசியல், அடுத்தவனுடைய மானத்தை பற்றி பேசாத அரசியல், அடுத்தவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தாத அரசியல், உங்களுடைய கொள்கையை மட்டும் உண்மையாக சமுதாயத்திற்கு சொல்லுகிற அரசியல், உங்களுடைய தூய்மையான எண்ணங்களை வெளிப்படுத்துகிற அரசியல், இஹ்லாஸாக மன தூய்மையாக அல்லாஹுக்காக வேண்டி என்று செய்கிற உங்களுடைய பணிகளை நீங்கள் தூய்மையாக செய்கிற அரசியல் இந்த பூமியில் செய்து காட்டுவது என்றால் முன்வாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் தலைவர்களை, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அமானிதத்தை சுமந்தவர்கள், நீங்கள் லேசானவர்கள் அல்ல. ஒட்டுமொத்த சமுதாயத்தின் அமானிதத்தை சுமந்தவர்கள். இந்த நாட்டினுடைய வளங்களும் இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லிம் சமுதாயமும் குறிப்பாக என் ஈமானிய சமுதாயத்தின் தலைவர்களை நம்பி இருக்கிறது. அவர்களிடத்திலே நம்பித்தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது. நீங்கள் பாராளுமன்றத்தின் சொகுசுகளையும் அங்கு தருகிற சாப்பாடுகளையும் அங்கு தருகிற வளங்களையும் அங்கு தருகிற வாகனங்களையும் அனுபவித்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை வெற்றி பிழைக்கிற, இந்த சமுதாயத்தின் உரிமைகள் பற்றி பேசாது விடுகிற, இந்த சமுதாயத்தின் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஓடி ஒளிந்து கொள்கிற அல்லது கதை சொல்லி தப்பிக்கொள்கிற, பொய் வாக்குறுதிகள் கொடுக்கிற, ஏமாற்றுகிற ஒரு அரசியலை செய்வீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை விட மன்னாதி மன்னனாகிய அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். உங்களை பிடிப்பான். நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் நீங்கள் மறுமையில் நகர முடியாது. உங்களுடைய எண்ணங்களில் தூய்மை இல்லை என்றிருந்தால் நீங்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது. எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த அரசியலில் எதையும் சம்பாதிக்கலாம், எதையும் தேடலாம், எப்படியும் சொகுசாக வாழலாம், யார் கேட்க போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இந்த ஒரு மௌத்து இல்லையா? உங்களுடைய மரண வேளையில் உங்களுடைய தொண்டர்களையும் உங்களுடைய அல்லக்கைகளையும் வைத்து அடுத்தவனை அடித்து நொறுக்கி, அடுத்தவனுடைய உடைமைகளை சேதமாக்கி, அடுத்தவனுடைய மானத்தை போக்காட்டி, அடுத்தவரை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்த இந்த மா பாதக செயல்கள் எல்லாம் நாளை மறுமையில் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கும் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அரசியலின் பெயரால் இந்த சமுதாயம் அடித்துக் கொள்கிறது, பிரிந்து பிளவுபட்டு போய் கிடக்கிறது. குடும்பத்திற்குள் மனைவியோடு பேசாத கணவன், தந்தையோடு பேசாத பிள்ளை என்று சொல்லி கூறு போட்டு வைத்திருக்கிறீர்களே. இந்த அனாச்சாரம், இந்த பாவம், அடுத்தவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்தில் சகோதரத்துவத்தை துண்டாடிய இந்த பாவம், கட்சியின் பெயரால், அரசியலின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால் நீங்கள் செய்த இந்த தவறு உங்களை மறுமையில் சும்மா விட்டுவிடும் என்று நினைக்கிறீர்களா? இவற்றையெல்லாம் உங்களுடைய ரப்பு கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? இந்த அரசியலை பற்றி அரசியல்வாதிகளிடத்தில் நாளை மஹ்ஷருடைய வழியில் எந்த கேள்வி கணக்கும் அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் கோடி கோடியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சொத்து சேர்த்து வைத்து விட்டால் அந்த சொத்துக்களை வைத்து அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் வாங்கிய சொத்துக்களை வைத்து உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் சந்தோஷமாக இருக்கும் என்று கனவு காண்கிறீர்களா? அப்படி என்றால் ரஸாக்காக இருக்கிற அல்லாஹ் எதற்காக இருக்கிறான்? அவனை பற்றிய கொஞ்ச
அடிமனதில் கூட பயம் இல்லாமல் அரசியல் காலம் வந்தால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்தில் பட்டம் இருக்கிறது, எதையும் செய்வேன் என்ற தோரணையில் நீங்கள் திரிகிறீர்களே. அல்லாஹுக்காக, அல்லாஹுவின் பெயரால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். என் அரசியல் தலைவர்களே, ஈமானை சுமந்தவர்களே, நீங்கள் மரணிக்க கூடியவர்கள், இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் துறக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தின் சந்தோஷங்களை எல்லாம் இழக்கக்கூடியவர்கள். மஹ்ஷருடைய வழி இருக்கிறது. மன்னாதி மன்னனாகிய அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிற நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் செய்கிற பாவங்களை பட்டியல் போட்டு பாருங்கள். இவையெல்லாம் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்தொழிக்கிற பெரும் பாவங்கள் என்று சொன்னார்களோ, இவைகளை எல்லாம் மறுமையில் தப்ப முடியாத தவறுகள் என்று சொன்னார்களோ, எவைகளை எல்லாம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற பாவங்கள் என்று சொன்னார்களோ, அவற்றை நீங்களும் செய்வதோடு என் சமுதாயத்தையும் அரசியலின் பெயரால் இழுத்து போடுகிறீர்களே. இத்தனை பேருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு மறுமையில் எப்படி தப்ப போகிறீர்கள்? அதற்குள் இந்த அதிகாரத்திற்கு போட்டி வேறு, இதை பெற்றுக் கொள்வதற்கான அடிதடிகள் வேறு, வெட்டுக்குத்துகள் வேறு. ஆச்சரியமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஒரு அரசியல் காலம் வந்துவிட்டால் மட்டும் இந்த சமுதாயத்தில் தலைவர்களுக்கு மரணமே இல்லையோ என்று நினைக்கிற அளவுக்கு தொண்டர்கள் மேடையேறி புகழ்கிறார்கள், நாக்கூசாமல் புகழ்கிறார்கள். பேசுகிற வார்த்தைகளில் ஷிர்க் இருக்கிறது, இணை வைப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மட்டும் பயன்படுத்துகிற வார்த்தைகளை எல்லாம் அப்பட்டமாக பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தும் சாதாரண மனசலம் சுமக்கிற ஒரு அரசியல் தலைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக ரப்பினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்கிற இந்த அரசியலில் இந்த சமுதாயம் எப்படி சகோதரர்களே மன அமைதியை பெறப்போகிறது?